தொடர்ந்து நம்ம போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதுல சிரமம் இருந்தால் இவங்கள தொடர்பு கொள்ளுங்க. இவங்க உங்களுக்கு அதில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுல தேவை இருந்தால் இவங்கள தொடர்பு கொள்ளுங்க. வெறும் கம்மியான சார்ஜ்லேயே உங்களுக்கு அதை செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம காலையிலேயே காசா விஷயத்த சொல்லியிருப்போம். இப்ப பாத்தீங்கன்னா இஸ்ரேல் உடனே ரொம்ப மறுத்திருக்காங்க. அவங்க ஆயுதத்தை கலைக்கணும்னு அவசியமே இல்ல, நாங்க ஏத்துக்கவே மாட்டோம், நாங்க இஸ்ரேலை விட்டு வெளியே வர மாட்டோம்னு இருக்காங்க. அதாவது இஸ்ரேலை பொறுத்தளவுக்கு அவங்க ஆயுதத்தை கீழே போடணும்னு அவசியம், நாங்க வெளியே போனாதான் கீழே போடுவோம்னு சொல்றது அவசியம் இல்லைங்கிறாங்க. அதனால இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஒப்பந்தத்தை நாங்க மறுக்கிறோம், அவங்க ஒண்ணு ஆயுதத்தை கலைக்கணும்னு அவசியம் இல்ல, நாங்க வெளியும் போக போறது இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இஸ்ரேலே பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக காசாவை நோக்கி தாக்குதலை வேற நடத்தியிருக்காங்க. இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய மக்கள் இடத்துலயுமே பாத்தீங்கன்னா நெத்தனியா இந்த போர்ல தோத்துட்டாரு அப்படிங்கிற ஒரு அதிருப்தியை கிரியேட் பண்ணிருக்காங்க. அது அந்த பக்கம் ஒரு பெரும் சச்சரவாக இன்னைக்கு இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் நடுவுல நிகழ்வுகள் போயிட்டு இருக்கு. இப்ப சமீப காலமாக லெபனான் விஷயம் தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா காசா விஷயம் ஆயுதத்தை ஒப்படைக்கிறாங்க அப்படின்னு பேச்சு வந்ததுக்கு பிறகு இஸ்ரேல் முழுவதும் காசாவை பத்தி தான் இப்ப பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு 2 இடத்துல கேம்ப்ல தாக்குதல் நடத்திருக்காங்க. 2 இடத்துல நடத்தினதுல பாத்தீங்கன்னா பொதுமக்கள் உயிரிழந்ததாக காசால இருந்து கிளைம் பண்ணிட்டு, எவ்வளவுதான் நாங்க அடி வாங்குறது, இதுக்கு மேல என்ன, உங்களுக்கு ஆயுதத்தை கீழே போடுறோம்னு சொல்லி ஒப்பந்தத்துக்கு கையெழுத்து போட்டு வந்தா யாரை கேட்டு நீங்க தாக்குதல் செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காசால இருந்து கேட்டிருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா அந்த ஒப்பந்தத்தை முறியடிக்கணும்னு இஸ்ரேல் நினைச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, தாக்குதல் செஞ்சு அவங்களை உசுப்பேத்தி விடுவாங்க. அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஒப்பந்தம் என்ன ஆக போகுது அப்படிங்கறதே ஒரு பெரிய கேள்விக்குறியா மாறி இருக்கு. இவங்களை பொறுத்தளவுக்கு ஆயுதத்தை கீழே போட்டுருணும், ஆனா இஸ்ரேல்கிட்ட என்ன பண்ணிடணும், பொறுப்பு ஒப்படைச்சிடணுங்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது, நீ வெளியே போடா, நீ வெளியே போனாதான் நான் என்ன பண்ணுவேன், ஆயுதத்தவே கீழே போடுவேன், அது வரையும் பாத்தீங்கன்னா நாங்க போட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி காசா பாத்தீங்கன்னா ஒரு பக்கமா நின்று இருக்காங்க. இது எதையுமே தெரிஞ்சுக்காத மத்த நாடுகள் எல்லாம் இந்த அறிவிப்புகள் வந்ததுமே வெல்டன் வெல்டன் எப்படி ட்ரம்ப் சாதிச்சிட்டா இருப்பாருங்க, ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு ட்ரம்ப்பை புகழ்ந்துட்டு இருக்காங்க. அவருனாலதான் இன்னைக்கு இவங்க ஆயுதத்தவே கீழே போட்டதாகவும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசியிருக்காங்க. அதுக்கு ட்ரம்ப் ஆமா ஆமா அத்தனை பெருமைக்கும் நான் தான் சொந்தக்காரன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா மறுபக்கம் இஸ்ரேல்ல இருந்து நடக்கிற நிகழ்வுல என்னன்னு பார்த்தா, இந்த நாள்ல கூட தாக்குதலை பண்ணி பொதுமக்களை கேம்ப்லயே அடிச்சிருக்காங்க. இவ்வளவு ஒரு விஷயம் போயிட்டு இருக்குது. ஒரு பக்கம் காசா எப்படி போயிட்டு இருந்தா, மறுபக்கம் ஈரானுடைய நிகழ்வு எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்க்கும்போது ட்ரம்ப் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருடைய வாயாலேயே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அதாவது ஈரானே தோத்துட்டு தான் இருக்காங்களாமா, அவங்கள்ட்ட ஆயுதமே இல்லையாமா, தோத்துட்டாங்க, அடி வாங்கிட்டாங்க, ஆனாலும் எங்கனால அவங்கள மேனேஜ் பண்ண முடியல, அவங்க ரொம்ப டஃப் கொடுக்குறாங்க அப்படின்னு இருக்காங்க. இதுல என்னன்னா, அவங்க தோத்துட்டாங்க அப்படிங்கறத சொன்னாலும் கூட ஈரான் எங்களுக்கு டஃப் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த என்ன பண்ணிருக்காரு, இன்னைக்கு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. கையோட அவர் இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆனா அவங்களுக்கே டஃப் கொடுக்கக்கூடியவங்க தான் நாங்க, எப்படி தெரியுமா, இந்த இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்துச்சு பாருங்க, அப்ப கூட அந்த போரை யார் நிறுத்தினது, நாங்க தான் நிறுத்தினோம். அப்ப எங்களுக்கு தெரியாதா இந்த ஈரான் போரை எப்படி நிறுத்தணும்ட்டு, உலகத்துல இருக்கிற எல்லா போருக்கும் சமரசம் பேசுறதே நாங்க தான், உலகத்துல ஒரு அமைதி புறான அது இந்த ட்ரம்ப் தான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்பே புகழ்ந்திருக்காரு. பத்தாவதுக்கு இந்த உக்ரைன் ரஷ்யா வார்ல கூட சமாதானம் வந்திருக்கும், என்ன அவங்க கடைசியில பாத்தீங்கன்னா பிடிச்சு வச்சிருக்க இடத்த விட மாட்டேங்கிறாங்க, போரை இப்படியே எண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா உக்ரைன் எங்க இடத்துல இஸ்ரேல ரஷ்யாவை வெளியே போக சொல்றாங்க, ரஷ்யா எங்க இடத்துல இருந்து உக்ரைனை வெளியே போகணும்னு சொல்றதுனாலதான் பிரச்சனை, மத்தபடி அந்த போரையும் நான் நிறுத்திருப்பேன் இந்நேரத்துக்கு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு என்ன பண்ணிருக்காரு, ட்ரம்ப் பேசியிருக்காரு. இத ஈரானுடைய ஊடகங்கள் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஈரான் எங்களுக்கு டஃப் கொடுக்குது அப்படின்னு ட்ரம்ப் சொன்னாரு பாருங்க, அதை மட்டும் ஹைலைட் பண்ணி போட்டுட்டு நாங்களும் ஈரானுக்கு டஃப் கொடுக்கக்கூடியவங்க தான், ஏன்னா நாங்க நிறைய போரை நிறுத்தியிருக்கோம் அப்படின்னு சொன்னதை கட் பண்ணி போட்டாங்க. ஈரான் முழுவதுமே ட்ரம்ப் சரணடைஞ்சிட்டாரு, ட்ரம்ப் கெஞ்சுறாரு, ட்ரம்பே புகழ்ந்து தள்ளிட்டாரு, ஈரானெல்லாம் நெருங்க முடியாது, எவ்வளவு பெரிய சாதனை பாருங்க, அவரு வாயால் இப்படி சொல்றாருன்னா எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஃபுல்லா ஈரானுடைய ஸ்டேட் மீடியா ஃபுல்லா ட்ரம்புக்கு ஆப்போசிட்டா இவர் இப்படி பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பரப்பிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இந்த கட்டத்துல அவர் இத சொல்றதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணும் இல்ல, கடந்த 3 நாளா அமெரிக்காவுக்கு தாக்குதல் நடத்துறது ஈரானா போயிடுச்சு. இதுவரையும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தினாங்க, பதிலுக்கு ஈரான் அடிச்சாங்கன்னு சொன்னது இல்லாம அடிக்கிறதே ஈரான் தான், அடிய வாங்கிட்டு சும்மா உட்காந்துருக்காங்க அமெரிக்கா அப்படிங்கிற நிலைமைக்கு என்ன பண்ணிருக்காங்க, தாக்குதலை நடத்திருக்காங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா தாங்க முடியாம குமரிக்கொண்டே வெளியே என்ன பண்ணிட்டாரு, எங்களால முடியல, ஒரே டஃபா குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இதேதான் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி பிரச்சனை எல்லாம் இந்த சமாதானம் பேச ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லி வச்சாருன்னா,
தோத்துட்டு தான் இருக்கிறாங்க ஈரானு. ஆனா நீங்க வேணா பாருங்களேன், பேச்சுவார்த்தையில அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்ல நெகோசியேஷன் ஸ்கில் இருக்கு அப்படின்றாரு. அதாவது ஒருத்தவங்க தோத்துட்டு இருக்காங்கன்னா நாம சொல்றது அவங்க கேட்கணும். ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, ஈரான் தோத்துட்டு தான் இருக்காங்க, ஆனா அவங்கதான் பேச்சுவார்த்தையில ஜெயிப்பாங்க, அவங்க சொல்றத நாங்க கேட்கற மாதிரி இருக்கும். காரணம் என்னன்னா அவங்கள்ட்ட நல்ல பேரம் பேச தெரியும், பேரம் பேசக்கூடிய ஸ்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தாரு. அப்பவே எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, தோத்தது என்னமோ அமெரிக்கா தான், அதனாலதான் அவங்க வந்து பேச்சுவார்த்தையில ஜெயிக்கிற நிலைமையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்பவே ஊடகங்கள்லாம் சொன்னாங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தோத்துட்டு தான் இருக்கிறாங்க, ஆனாலும் டஃபா இருக்குது, எங்களால சமாளிக்க முடியல, நாங்க எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இனி போர் என்ன ஆகும்? ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனிக்கிழமை வந்துருச்சு, திங்கக்கிழமையில இருந்து ஒரே வெள்ளக்குடியா காட்டுவாங்களே, வார கடைசியில சண்டை போட்டாலும் திங்கக்கிழமை வந்தா வெள்ளக்குடி தானே அப்படின்னு கேட்டா என்னன்னு தெரியல. இந்த தடவை அடுத்து இஸ்ரேல உள்ள கொண்டு வரதுக்கான ஒரு பெரிய ஐடியா போட்டு இருக்கிறதாக தெரிய வருது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா அடிப்போம் அப்படின்னு சொன்னா சமாதானம்னு அர்த்தம், சமாதானம்னு சொன்னா அடிப்போம்னு அர்த்தம். அதே மாதிரி எங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டாங்கன்னாவே இவங்க ஏதோ மாஸ்டர் பிளான் போடுறாங்கன்னு அர்த்தம். அததான் வந்து கேக்குறாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, என்ன பண்ணுவீங்க, எப்படி அட்டாக் பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு, இல்ல எங்களுக்கு நோ ஐடியா, நாங்க இன்னும் ஐடியா பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னாவே என்ன அர்த்தம், எதையோ பெருசா ஐடியா பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதுலயும் வந்து இப்ப இருக்கிற நிலைமைக்கு இஸ்ரேல உள்ள கொண்டு வரதுக்கான ஐடியா ட்ரம்ப்கிட்ட இருக்கு. அத ஈரான் வெளிப்படுத்துறாங்க. எப்படி வெளிப்படுத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எங்களை அடிச்சா அடுத்து உங்களுடைய இந்த ஆயில் ரிஃபைனரி எல்லாம் இருக்கு பாருங்க, அந்த இடத்துல எல்லாம் அடிக்க போறோம்னு ஒரு 11 பிளேஸ் சொல்றாங்க. அதுல முதல் 2 பிளேஸ் இஸ்ரேலுக்குள்ள இருக்கு. அப்ப இஸ்ரேலுடைய ஆயில் ரிஃபைனரியை அடிக்க போறோம்னு சொல்லிட்டு ஈரான் இன்னைக்கு வார்னிங் கொடுக்குறாங்கன்னா, இஸ்ரேல் உள்ள வரப்போகுது, நீ உள்ள வந்துடாத, நான் உன்னையும் தான் என்ன பண்ண போறேன், அடிக்க போறேன்னு சொல்லிட்டு ஈரான் வந்து வார்ன் பண்ணிருக்காங்க. ஆனா நிறைய தகவல்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரட்டா ஏதோ பெருசா பிளான போட்டுட்டு இருக்கானுங்க. மறுபடியும் திங்கட்கிழமையில இருந்து ஏதோ ஒரு விதத்துலயாவது ஒரு பெரிய தாக்குதல் தான் நடக்க போகுது. இனி வந்து மறுபடியும் சமாதானம் இப்ப வராது, அடுத்த வாரம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா பிரச்சனை மறுபடியும் ஊறி பூதாகரமா வெடிக்கதான் போகுது. மறுபடியும் தாக்குதல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா தான் நடத்த போறாங்க. ஏன்னா 3 நாள் அடி வாங்கிட்டாங்க அமெரிக்கா அடி வாங்கிட்டு நிறுத்த மாட்டாங்க, நிறுத்திட்டாங்கன்னா காலம் பூரா வந்து அது அமெரிக்காவை தோத்ததா ஒரு பேச்சா வந்துருங்கிறதுனால அடி வாங்கிட்டாங்கல்ல, இனி வந்து ஒரு பெரிய அடியை திருப்பி கொடுத்து அது கூட வந்து பாத்தீங்கன்னா சமமாக்கிடுவாங்க. அதனால வந்து பார்த்தா இப்ப அமெரிக்காவாலேயே சமாளிக்க முடியாதப்ப இஸ்ரேல விட்டோம்னா அவனும் வந்து அடிப்பான், அவன் வந்தானா கண்ணா பின்னான்னு அடிப்பான், அவனுக்கு தான் கரெக்டா தெரியும் யார் யார் எங்க இருக்காங்கன்ட்டு, அவனை உள்ள விடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானிங்க போட்டுட்டு இருக்காங்க. இஸ்ரேலும் வந்து பாத்தீங்கன்னா காலத்தின் கட்டாயம், எங்களுக்கு எலெக்ஷன் வருது, எங்கேயாவது போய் நாங்க எங்கேயாவது சண்டை போட்டு வச்சாதான் எலெக்ஷனை தள்ளி போட முடியும், இல்லாட்டினா ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் மேல வம்புக்கு இருக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. கூப்பிட்ட உடனே என்ன பண்ணுவாங்க, அவங்களும் திங்கக்கிழமை வந்துருவாங்க. அப்ப திங்கக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா அந்த திங்கக்கிழமை ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஒரு வாரம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கலாம் இஸ்ரேலும் என்ட்ரி கொடுப்பாங்க, அமெரிக்கா பெரிய பெரிய தாக்குதலை ஈரானுக்குள்ளவே நடத்த போறாங்கன்னு சொல்லிட்டு. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஈராக்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த தாக்குதல் நடந்துச்சு பாருங்க, PMF போர்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல, அந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா உடல்கள்லாம் வந்து அந்தந்த நாட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி IRGC சேர்ந்த 4 பேர் என்ன இருக்காங்க, ஈரானுக்கு வந்து சேர்ந்திருக்காங்க. ஹவுதீஸை சேர்ந்த ஒருத்தவங்க வந்து ஏமனுக்கு போய் சேர்ந்திருக்காங்க. இதுல இருந்தே நல்லா தெரியுது எல்லாரும் கூடி இருந்து ஒரு பிளான போட்ட நேரமா பார்த்து என்ன பண்ணிட்டான், சவுதி ஒரு பெரிய அட்டாக்கா பண்ணிட்டான். எப்படி இந்த தகவல் கிடைச்சிச்சுன்னே தெரியல, கரெக்டா இவங்க எல்லாரும் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஏதோ ஒரு மாஸ்டர் பிளான்ல இருந்திருக்கிற நேரமா பார்த்து அடிச்சதுனால அந்த இடத்துல ஒரு பெரிய இழப்புன்னு தான் சொல்லணும். அதே சமயத்துல வந்து இன்னைக்கு கூட வந்து குர்திஸுடைய நிலையத்தை வந்து ஈரான் வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க. ஆனா ஈராக் எதுவும் கண்டுக்கல, பேசாம இருந்துகிட்டாங்க. அவங்க வந்து ஈரானை பகச்சிக்க முடியாது, அதனால பேசாம இருந்துகிட்டாங்க. ஆனா ஈராக்ல வந்து பாத்தீங்கன்னா சரியான நேரத்துலதான் சவுதி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது இப்ப சவுதிக்கு வந்து என்ன தோணிட்டே இருக்கு, அவங்க எல்லாம் சேர்ந்து ஏதோ பண்றதுக்கு இருந்திருக்காங்க, அந்த நேரத்துல நம்ம அட்டாக் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரியும். ஈரானுக்கும் அடி, ஏமனுக்கும் அடி, அது இல்லாம ஈராக்குக்கும் அடி அப்படின்னு சொல்லிட்டு 3 பேத்துக்கும் ஒரே நேரத்துல அடி கொடுத்துட்டுமே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சவுதிக்குள்ள இருந்துட்டு தான் இருக்குது. பாக்கலாம் இப்ப வந்து மறுபடியும் இஸ்ரேல் நுழைஞ்சிச்சுன்னா ஈரான் போர் எந்த பக்கம் போகும்னு தெரியாது. இதுல வேற அமெரிக்கா வந்து சவுதிக்கு சப்போர்ட் பண்ணி போய் வந்து இன்னொரு பக்கம் ஈராக்ல சண்டைய ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. எதாவது எந்தெந்த பக்கம் போகுதுன்னு சொல்லிட்டு இன்னொரு 2 நாள் ஆனாவே அடுத்த வாரத்துடைய நிலவரம் நமக்கு தெரிஞ்சிடும். இதெல்லாம் தான் இப்ப வந்த முக்கியமான தகவல்.